பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பேதுரு, யாக்கோபு, யோவான், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் தன்னோடு 12 சீஷர்களை வைத்திருந்தார். பின்பு 70 சீஷர்களை ஊழியம் செய்யும்படி அனுப்பினார். அவர் போன இடமெல்லாம் இயேசுவை பின்பற்றி வந்த ஜனங்கள் எண்ணில் அடங்காதவைகளாய் காணப்பட்டார்கள். இயேசுவின் மூலமாக அற்புதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். இருந்தாலும் இயேசு தன்னோடு பேதுரு, யாக்கோபு, யோவானை மாத்திரம் நெருங்கிய வட்டாரத்தில் வைத்திருந்தார். இயேசு சிலுவை மரணத்திற்கு போகும் முன்பாக அவர் மறுரூபமானதை கண்ட பாக்கியசாலிகள் தான் இந்த 3 பேரும். யாவீருவின் மகளை உயிரோடு எழுப்ப போகும்போதும் இந்த 3 பேரை தவிர வேறொருவரையும் இயேசு வீட்டிற்குள்ளே போக அனுமதிக்கவில்லை. அப்படி இயேசுவோடு நெருங்கிய தொடர்புடையவர்களின் பிரதான குணாதிசயம் நமக்கும் இருப்பது நல்லது. பேதுரு துவக்கத்தில் எங்கு போனாலும் தூங்கினான் என்பது உண்மைதான். மலையில் தூங்கினான் என்று லூக்கா 9:32 கூறுகிறது. சிறைச்சாலையில் தூங்கினான் என்று அப்போஸ்தலர் 12:6-11 வாசிக்கிறோம். ஆனால் அவன் எழுதிய நிருபங்களில் விழித்திருப்பதை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறான். ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று 1 பேதுரு 4:7 எழுதியிருக்கிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 எழுதியிருக்கிறான். நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று 2 பேதுரு 3:14 எழுதியிருக்கிறான். இப்படியாக நாமும் பேதுருவை போல ஜாக்கிரதையுள்ளவர்களாய் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். யோவானின் சகோதரன் தான் யாக்கோபு. இவன் வேதாகமத்தில் எந்த ஒரு நிருபத்தையும் எழுதவில்லை. ஆனால் எருசலேம் சங்கத்தில் தலைவனாயிருந்தவன். மாத்திரமல்ல, இயேசுவின் சீஷர்களின் முதலாக இரத்த சாட்சியாக மரித்தவன். ஏரோது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று அப்போஸ்தலர் 12:2 கூறுகிறது. சுவிசேஷத்தின் நிமித்தம் தன்னுடைய உயிரை மாய்க்கவும் அவன் தயங்கவில்லை. இடிமுழக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். இயேசுவுக்காக எதையும் இழக்க முதலாக துணிந்தான். யாக்கோபை போல இயேசுவுக்காக எதையும் இழக்க நாம் ஐயப்படக்கூடாது. யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். இயேசுவின் இதய துடிப்பை நன்றாக அறிந்தவன். கடைசி காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் யோவானுக்கு தான் அதிகமாக வெளிப்படுத்தினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுத ஆரம்பித்த யோவான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சத்தம் நேரடியாக கேட்க வேண்டும் என்று மாத்திரம் நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்க அதிகமாய் வாஞ்சியுங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரும் இயேசுவோடு நெருங்கி ஜீவித்தது போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்க விட்டுவிடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பேதுரு, யோவான், யாக்கோபை போல நாங்களும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உம்முடைய உள்வட்டத்தில் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பாரங்களையும் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.